பெண்களுக்கு அதிகாரம் கிடைப்பதே பிரதமர் மோடியின் நோக்கம் என கோவை வடக்கு தொகுதி பாஜக வேட்பாளர் வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார். கோவை கொடிசியா மைதானத்தில் நடைபெற்ற என்டிஏ கூட்டணியின் பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், தொகுதி மறுவரையறை மசோதா தொடர்பான மாநில அரசின் நிலைப்பாடு பெண்களுக்கான வாய்ப்புகளை தடுக்கும் வகையில் அமைந்திருப்பதாக அவர் விமர்சித்தார். கோவையில் தற்போதைய சூழலில் நிலவும் போதைப்பொருள் நடமாட்டம் கவலையளிப்பதாக குறிப்பிட்ட வானதி சீனிவாசன், கோவை மீண்டும் அமைதியான நகரமாக மாற வேண்டும் எனவும் தெரிவித்தார். நம்முடைய பாரத பிரதமர் மோடி சொல்கிறார், தொகுதி வரையறை காரணமாக 20 எம்பிக்கள் அதிகமாக தமிழகத்திற்கு கிடைக்கும் என்கிறார். ஆனால் ஸ்டாலின் அவர்கள் தனிநபர் மசோதாவை தாக்கல் பண்ணி எங்களுக்கு குறைச்சலா எம்பி கிடைச்சா போதும். என்ன காரணம்? பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுப்பதற்கு மனமில்லை. இதற்கு இன்னொரு அரசியலை செய்து மறுவரையறை தமிழகத்தை பாதிக்கும் என்று ஒரு பொய் பிரச்சாரத்தை வைத்திருக்கிறார். 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.